அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். சில கவளம் உணவுக்காக அல்லது சில பேரிச்சம்பழங்களுக்காக மற்றவர்களிடம் கையேந்துபவன் ஏழை அல்லன். மாறாக தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் பிறரிடம் கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டு தன்மானத்துடன் வாழ்பவனே உண்மையான ஏழை என்று கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 273வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் உங்களிடம் எதையும் வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள் என்ற வாசகத்தையும் ஓதி காட்டினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 4539. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. யாரெல்லாம் மக்களிடம் கையேந்துகிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஆனால் தனக்கு தேவை இருந்தும் அதற்காக மற்றவர்களிடம் கேட்பதை வெட்கத்திற்குரிய செயலாக கருதி தன்மானத்தோடு வாழக்கூடியவர்கள் யாரிடமும் எதையும் கேட்காத காரணத்தால் அவர்களுடைய தேவை நிறைவேறுவது சிரமமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று உதவ வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் உண்மையான ஏழை என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.